மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு தண்டு வலி எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லைங்க, 4000 நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரே கிழங்கு இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு தான். நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த கிழங்கு ரேரா ஹில் ஸ்டேஷன்ஸ்ல மட்டும்தாங்க கிடைக்கும். பட் இப்போ நம்ம ஊர்கள்லையுமே இது கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு சூப் சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த முடவாட்டுக்கால் தோலை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் கை நிறைய சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்க முடவாட்டுக்கால், ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் பட்டை இதெல்லாம் போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் அதில் போட்டுருங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி விசில் போட்டு 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு குக்கரோட ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் அதை வடிகட்டிட்டு ஒரு பவுலில் ஊற்றி 1/2 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் கொரியண்டர் லீவ்ஸ் சாப் பண்ணி போட்டு சூப்பாக சர்வ் பண்ணுங்கள். பிரக்யா, இந்த வெஜ் மட்டன் சூப் சூப்பராக இருக்குது. திருச்சியில் இந்த முடவாட்டுக்கால் எங்கே கிடைக்குதுன்னா, பால் பண்ணை சிக்னலுக்கு முன்னாடியே ரோட் சைடில் ஒரு தாத்தா ரெகுலராக இந்த முடவாட்டுக்கால் விற்பாங்க. கண்டிப்பாக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த முடவாட்டுக்கால் சூப்பை ட்ரை பண்ணி பாருங்கள்.